வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. 10-30 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் யாய்வாய்ப்பட்டவனோ அல்லது மனவேதனை இருக்கிறவனோ சாமியாரையோ அல்லது போதகர்களையோ அல்லது ஒரு துறவரவாதிகளோ அல்லது ஒரு சன்னியாசிகளோ வரும்பொழுது அவங்கள்ட்ட தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி வாங்குவாங்க அல்லது அவங்களுடைய அறிவுரையை கேட்பாங்க. இப்போ எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் சினிமா நடிகரை பார்த்தா ஆசீர்வாதங்கிறான், சினிமா நடிகரை பார்த்தா காலில் விழுறான், சினிமா நடிகரை பார்த்து எங்களுக்கு வழங்குன்னு சொல்கிறான். அப்போ மனித கலாச்சாரம் எப்படி ஆயிட்டு? கடவுள், ஆன்மீகம், நேர்மை, பக்தி, என்ன சொல்கிறது, ரெண்டாவது பரிசுத்தாவி, இதுகளெல்லாம் விட்டுட்டு கவர்ச்சி, மோகம், காமம் இந்த மாதிரி உருவாயிருச்சு. இது எதுக்குன்னு சொன்னோம்னா, இதைத்தான் முற்காலத்தில் சொன்னாங்க. அதாவது சாத்தான் கடவுள், நன்மை தீமை, பாவம் புண்ணியம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு தெரியவெல்லாம் முன்ன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் அவகாசம் இருப்போம், ஒரு சந்தி இருப்போம், கோயிலுக்கு போவோம், தனக்கு தேவையான விஷயங்களை வேண்டுவோம், அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்காக நாங்கள் மன்றாட்டு கேட்போம். இது வழக்கம், அது கடவுள் சார்ந்தது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, படத்துக்கு போகாத, சினிமா பார்க்காத, இந்த மாதிரி தெருக்களில் போய் அந்த ஆடல் பாடல் கரகாட்டம் பார்க்காத, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சப்சைடாக மாறி கோயிலுக்கு யாரும் போகிறதில்ல, யாரும் உபகாசம் ஒரு சந்தியில் இருக்கிறதில்ல, யாரும் ஆன்மீகத்தை தேடுறதில்லை. கவர்ச்சி, ஒன்று கவர்ச்சி, சினிமா, இது 2 மட்டும் தான் இப்போ இருக்குது. எங்கே பார்த்தாலும் சினிமா நடிகர், சினிமா நடிகை, அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்கணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்களுடைய நன்னடத்தையை நம்ம பெற்றுக்கிறோம். இதான் இருக்குது. அப்போ பார்த்தீங்களா, இப்போ மனிதர்கள் நன்மையை விட்டு தீமையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதாவது ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் மக்கள் போயிட்டாங்க. ஆமாம், இது நம்ம இறையியல் பிரகாரம் பார்த்தோம்னா, ஆன்மீக பிரகாரம் பார்த்தோம்னா, பாவத்தில் நம்ம விழுந்துட்டோம். ஆமாம், இந்த பாவத்தில் விழுந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியலை. பாவத்தில் விழுந்துட்டோம், ஆன்மீகங்களை மறந்துட்டோம், பாவத்தை நோக்கி போயிட்டோம், ஆன்மீகம்லாம் ஒழிஞ்சிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அப்படித்தான் இப்போ உள்ள கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு. நன்மையை விட்டுட்டு தீமை வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தீமை நம்மளை எப்போ ஆட்கொண்டு நம்மளை மூழ்கடிக்குமோ அப்பொழுது இந்த உலகமும் இந்த மானிட பிறவியும் தரமட்டமாகும். அதுக்கப்புறம் இந்த பைபிள் சொன்னது போல் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துடைய வருகை வருவதற்குத்தான் இந்த காரணம் நடக்குன்னு நினைக்கிறேன். நல்லவன் நல்லவனாகவும் கெட்டவன் கெட்டவனாகவும் ஆக்கப்படுவான். ஆமாம், உள்ளவனுடன் உள்ளது எடுக்கப்படும், இல்லாதவனுடன் இல்லாத எடுக்கப்படும். இது என்னுடைய வார்த்தை. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி.